முன்னாள் எம்பி ஓபி ரவீந்திரநாத் தற்போது நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். அதிமுகவுடைய மூத்த தலைவர் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவருடைய கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? ஒற்றுமையை வலியுறுத்தியதற்காக செங்கோட்டையன் மீது நடவடிக்கையா பாக்குறீங்களா, இல்ல அவர் மீது நடவடிக்கை எடுத்ததுடைய பின்னணி என்ன? இனிமேல் யாருமே அதற்கான இடமே இல்லை, ஓபிஎஸ்க்கு இடமில்லை, மீண்டும் ஒன்றிணைவது அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்றது ரொம்ப வலிமையா இபிஎஸ் உணர்த்துறாரா? வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று செங்கோட்டையன் அவர்கள் நேற்று சொன்ன கருத்து என்பது தொண்டர்களுடைய மனதில் என்ன இருக்கின்றதோ அதை தான் பிரதிபலித்தார். இது கட்சிகள் அல்லது நம்ம அடுத்த ஆட்சிக்கு வந்தா அனைவருக்கும் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்தால் மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அவரு எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடியே கட்சியில இருந்தவர், சீனியர் அவர் எல்லாத்துக்கும் முன்னாடி. அப்படிப்பட்டவருடைய கருத்தை இன்னைக்கு மதிக்காம கட்சியில இருந்து நீட்டிருக்கேன்னா இது இந்த முடிவு என்பது தவறான முடிவு. 10 தோல்விகளை கடந்து மீண்டும் மீண்டும் தோல்விக்கு அடித்தளம் விட்டுக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி புரிந்து கொள்ளாமல், தொண்டர்களுடைய மனதையெல்லாம் கேட்காமல் அவருடைய நடவடிக்கை இருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. இப்ப இந்த நடவடிக்கையின் மூலமாக ஓபிஎஸ், சசிகலா போன்றவர்களுக்கான அதிமுகவில் அந்த இணையக்கூடிய வாய்ப்பு இந்த கதவு நிரந்தரமா மூடப்பட்டதா? கதவு மூடப்பட்டதை விட கதவு திறந்திருக்கின்றது என்றுதான் நான் கருதுவேன். அவர் அதிமுகவை கபலீகரம் செய்து கொண்டு தொண்டர்களை கிட்டத்தட்ட அம்மா அவர்கள் மறைவு அப்ப என்ன சதவீதம் அதிமுக என்ற ஒரு மிகப்பெரிய இயக்கம் வைத்திருந்ததோ இன்னைக்கு 10-15% கீழே இறங்கிருச்சு. இதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு தலைவர் இருக்கின்றார் என்றால் அதற்கு வருங்காலங்களில் மக்களும் தொண்டர்களும் அதுக்கு சரியான பதிலடி கொடுப்பார்கள். அந்த நம்பிக்கை எங்கிருந்து வருது? கதவு திறந்திருக்கு அப்படின்னு நம்பிக்கையோட சொல்றீங்க. பாஜக அதற்கு உறுதுணையா இருக்குமா, இல்ல தேர்தல் நேரத்தில் அதற்கான வியூகங்கள் வகுக்கப்படுமா? எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? எந்த நம்பிக்கைங்கிறது இப்ப தொண்டர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக ஒரு நாள் அது புரட்சியாக வெடிக்கும் என்பது என்னுடைய கருத்து. கடந்த காலத்துல ஜெயலலிதா இதே போன்ற நடவடிக்கை, தீர்க்கமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. பல முன்னாள் அமைச்சர்களை பதவியிலிருந்து யோசிக்காம நீக்கியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அதே தலைமையில் இருக்கக்கூடிய இபிஎஸ் செய்யும் போது அதை ஏன் ஒரு சர்வாதிகாரம் அப்படின்னு விமர்சிக்கிறீங்க? புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஓகே, அவங்களாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர். இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இவர் தன்னை ஒரு தலைவராக இன்னும் நிரூபிக்கவே இல்லை. இதுதான் அதிமுக தொண்டர்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையாக அவர் அந்த பொறுப்புக்கு விட்டார். அதை நிரூபிக்கணும்னா ஒரு தலைவருக்கு ஒரு பக்குவம் ஏற்பட வேண்டும், ஒரு விட்டு கொடுக்கின்ற ஒரு மனப்பாங்கு ஏற்பட வேண்டும். நேற்று அண்ணன் சொன்ன மாதிரி எஸ்டிஎஸ் அவ்வளவு எம்ஜிஆர் அவர்கள் மீது, புரட்சி தலைவர் அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டை சொன்னவர். அவரையே திருப்பி கூப்பிட்டு கட்சியில இணைச்சு ஆட்சியை தொடர்ந்து மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு புரட்சி தலைவர் இந்த முடிவெல்லாம் எடுத்தார். ஆனா இவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சா ஆட்சிக்கு வரணும்னா ஒற்றுமையா இருந்தாலும் ஆட்சிக்கு வர முடியும். இப்படின்னா இவர் ஜெயிக்கணுங்கிற ஒரு முடிவுல கிடையாது. தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதிகாரத்துல மட்டும்தான் நான் கட்சியில இருப்பேன் அப்படின்னு ஒரு மனப்போக்கை இந்த முடிவு காண்பிக்கின்றது. பாஜகவுக்கு அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி அவசியம். அப்படி இருக்கும்போது உங்களுடைய பார்வையில இது ஒரு பலவீனமான அதிமுக கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க. சோ அந்த தோல்வியை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு விட்டதா? நமக்கு அதிமுகவுடைய சீட் ஷேர் பெருசா இருந்தாலும் ஓட் பேங்க் நமக்கு இருக்கு, ஆனா ஒற்றுமை இல்லாத அதிமுக வெற்றி பெறுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட தான் அந்த பாஜக இந்த கூட்டணி அமைச்சிருக்கா? இங்க பாருங்க, இது பலவீனமான கூட்டணி என்பது நான் சொல்றதை விட மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களே 2021 எல்லாரும் ஒன்றிணைன்னு அப்பவே சொல்லிட்டாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அதை கேட்கல. பல்வேறு தலைவர்கள் சொல்லிட்டாங்க, அதை கேட்கல. இப்ப கேட்காத காரணம் என்ன? நான் மட்டும்தான் பதவியில இருக்கணும், இப்ப கிளை செயலாளர் நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு கிளை செயலாளர் இந்த பொறுப்புக்கு வர முடியுமா? அந்த நிலைமையா இருக்கு. இப்ப அதெல்லாம் அவர் புரிஞ்சுக்கணும்ல. இது தொண்டர்கள் கீழே குமுறிட்டு தான் இருக்காங்க. அது ஒரு நாள் கண்டிப்பா வெடிக்கும். சரி, உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஓபி ரவீந்திரநாத்.